மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும்? 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26/4/2025 சனிக்கிழமை அன்று இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. 11ஆம் இடங்கிறது உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குங்க. லாபஸ்தானங்க. மூத்த ஸ்தானம் இருந்தால் மூத்த ஸ்தானத்தினால உங்களுக்கு ஆதாயம், அதாவது உங்களுக்கு உடன்பிறப்பு என்று சொல்லக்கூடியது, உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதாவது நீங்கள் நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையும் இருக்கும். அப்போ அந்த ராகு இவ்வளோ நாள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார் மேசராசிக்காரங்களுக்கு. இப்போ சனி அங்கே வந்துட்டார். இப்போ ராகு பகவானை 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் என்று கூடக்கூடிய ராகுக்கு அந்த இடம் நல்ல வலிமையான இடங்க. காற்று ராசிக்கு போகிறாரு. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலாபலனையும் லாபத்தையும், அதாவது அதிக லாபத்தையும் அதிகம் இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, என்னடா சனி இப்போ தான் விரைச்சனி வந்துருச்சுங்கிறாங்க அப்படின்னு சொன்னனால அதை முறியடிக்கக்கூடிய தன்மை இந்த ராகுகேது பயிற்சி முறியடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வர்றார். கேது பகவான் வந்தால், கேது பகவான் ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்க. அப்போ ஆன்மீகம்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபட உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தையும் கொடுக்கும். குலதெய்வத்துக்கு முன்னாடி விநாயகரை வழிபடணும். ஏன்னா கேதுங்கிறது விநாயகர் பெருமானை வழிபடும் போது அந்த கேதுவோட பரிபூர்ண அருளும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஞானம் பெறக்கூடிய தன்மை. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு எதுவுமே வேகத்தோடு செயல்படுவாங்க. வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அவசரமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நிதானம் என்று அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்காதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அந்த கேதுங்கிறது ஒரு நிதானத்தை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் இடம் ஆள் மனசு, அறிவுஸ்தானம், புத்திஸ்தானம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஞான கிரகமாக கேது இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்களோட புத்திஸ்தானமும் அறிவுஸ்தானமும் தெளிவான பயணத்தில் இருக்கும்போது, அப்போ ஒரு விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு போகும்போது, குலதெய்வ வழிபாடு செய்யும்போதும் இவங்களுக்கு அந்த ஞான நிலை கிடைச்சி, அதே மாதிரி லாப நிலை அடையக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் பரிபூர்ணமான உங்களுக்கு ஒரு லாபத்தை அருளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதாவது அந்த இடமே 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் அபிவிருத்தியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அபிவிருத்தி ஏற்படுங்கிறாங்க. அப்போ இங்கே இரட்டைப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன். அதாவது போகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு. அப்போ இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு நினைச்சது நிறைவேறும். நினைச்ச ஒரு படி அந்த ஒரு செயலானால் அதில் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டங்கள், இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும், பொருளாதார நிலையில் நல்ல ஒரு லாபத்தையும், இந்த காலகட்டம் இந்த 1.5 வருஷ காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட ஒரு கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிக யோகத்தை வழங்குகிறது நண்பர்களே. எல்லளவும் சந்தேகம் இருக்காது.